விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 1.25 ஏக்கருங்க. தார் ரோடு பேஸு ஒரு 300 அடி வருங்க. காடு வடக்கு பார்த்த காடுங்க, வடசெரவு காடுங்க, செம்மண் பூமி. கிணறு பார்த்திங்கன்னா இந்த காட்டினுடைய ஈசானி மூலம், அதாவது ஜலமூலையிலே கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. தண்ணி மேலேயே கிடக்குது. காட்டு மட்டத்திலேருந்து 10 அடிக்கு கீழே தண்ணி இருக்குது. தென்னை மரம் பார்த்திங்கன்னா 3 மரம் தான் வருங்க. தனி சர்வீஸு, தனி கிணறுங்க. நாம் இங்கே வந்து ஈசானி மூலையில் இருக்கிறோங்க. ரோடு பேஸு அந்த பெரிய வரப்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த உலகத்துக்கு. இந்த நிறைய போட்டது முழுசுமேங்க தார் ரோடு பேஸ் தான் அதிகங்க. காட்டினுடைய அகலம் வந்து ஒரு 120 அடி தான் வரும். இப்போ நம்ம நிற்கிறது வாய் மூலையில் நிற்கிறேங்க. இதுலேருந்து இந்த வரப்பு அப்படியே நேராக போய்க்கும். நம்ம வந்து இப்போ குபேர மூலைக்கு வந்துட்டோங்க. இது அந்த காட்டினுடைய குபேர மூலைங்க. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே நேர் போயிடுதுங்க. கல் வந்து பூடு மறைச்சிருச்சு. ஒரு காட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 130 அடிக்குள்ளே தான் வருங்க. பாருங்க, இதுதான் கல். இந்த உலகத்துக்கு தான். இந்த உலகத்துலேருந்து அந்த கரண்ட் கம்பம் தெரியுது பாருங்க, அதுதான் தார் ரோடு. இந்த கரண்ட் கம்பம் தான் தார் ரோடு. இவ்வளோ தான் காட்டினுடைய அகலங்க. அதாவது தார் ரோடு பேஸ் தான் அதிகம். தார் ரோடு பேஸினுடைய நீளம் அதிகங்க. அதனால் ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மற்ற விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தனி கிணறு தனி போடுறோங்க. தனி கிணறு தனி சர்வீஸு. தண்ணி மேலேயே கிடக்குது. என்னென்ன விவசாயம் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. தென்னை மரம், காய்ப்பு மரம் ஒரு 3 மரம் தான் இருக்குது. எந்த மூலையுமே கட்டாகலைங்க. குபேர மூலை, வாயு மூலை, அக்கனி மூலை, ஈசானி மூலை, 4 மூலை ஜம்மன் இருக்குது. ஈசானியத்திலே கிணறு வாஸ்துபடி அமைச்சிருக்குது. காடு ஒரு நல்ல காடு தாங்க. விலை பார்த்தீங்களா, அப்படியே 1.25 ஏக்கரும் சேர்ந்து 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. 1.25 ஏக்கரும் சேர்ந்து 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. இந்த காடு எங்கே அமைச்சிருக்குதுன்னா, ஈரோடு மாவட்டம், பெருந்துறை வட்டம். நம்ம சென்னிமலையிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6.5 கிலோமீட்டர் வருதுங்க இந்த காட்டுக்கு. பெருந்துறையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு, ஊத்துக்குழியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்ரு இந்த சரௌண்டிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லை ஒரே நேருக்கு நேராக வந்தது, எந்த கிராஸும் இல்லை.
இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.